Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ரோமர் 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். நாம் எல்லாம் சுதந்திரவாளிகள், சுதந்திரர், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர். மனிதனாய் கிறிஸ்துவ அனுப்பிச்சு ஆதாம் இழந்து போனதையெல்லாம் இவர் சொந்தமாக்கிட்டார். இப்போ அவரை தேவன் எல்லாத்துக்கும் வாரிசா நியமித்து நம்ம உடன் வாரிசா ஆக்கிட்டார். நம்ம இணைச்சி விட்டார் அவரோட. யாரோட? கிறிஸ்துவோட இணைத்து விட்டு விட்டார். இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இந்த இஸ்ரவேல் மக்களுடைய கதை ரொம்ப பெரிய கதை. அது ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய ட்ராமா மாதிரி. அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தது, விடுதலையானது, வனாந்திரத்தின் வழியாக வந்தது, பாலும் தேர்ந்து ஓடுற தேசத்துக்கு போகிறது, அது போய் சேர்றதுக்கு அவங்க பட்ட பாடு, அவருடைய அவிசுவாசம், போய் சேராமல் போனது, போய் கடைசியில் சேர்ந்தது, இது எல்லாமே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து ஒரு பெரிய பாடமாக இருக்கிறது. நான் சொல்லலை, அது 1 கொரிந்தியர் 10 சொல்லுது. அது நமக்கு பாடமாக அமைந்திருக்குது. அதை பார்த்து நாம கற்றுக்கணும். அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தது போல நாம் பாவம் பிசாசு ஆகியவின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வெளியே நலம் விசாலமான பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நல்ல இடத்துக்கு கர்த்தர், நம்ம நல்ல வாழ்க்கைக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். அடிமைத்தனத்திலிருந்து அதுதான் கர்த்தருடைய நோக்கம். விடுதலையாகிறது மட்டும் இல்லை, கொண்டு சேர்க்கணும் பாலும் தேனும் ஓடுற தேசத்தில். இதுதான் கர்த்தருடைய நோக்கம். இது எப்படி நடக்குதுன்னு பாருங்க. திருப்புங்கள் யோசுவா 1 1 கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். பாருங்க, கர்த்தர் மைண்டை செட் பண்ணிட்டார். இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசம். ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்டா பேசுறாரு. என்ன சொல்றாரு? இது தேசம் நான் அவங்களுக்கு கொடுக்குற தேசம். கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டார். அதை பற்றி அவருடைய மனதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். இதுதான் இல்லை, எதெல்லாம் கால் வைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சொந்தம்ட்டார். ஏன்னா பூமியே உங்களுக்கு சொந்தம். நீ எங்கெல்லாம் போய் காலை வைக்கிறியோ அதெல்லாம் உனக்கு சொந்தம்ட்டாரு. வனாந்திரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்ராத்து நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாக இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த அருமையான வாக்கு தத்தங்கள். ஒருவன் உனக்கு முன்பாக நிற்பதில்லை உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதில்லை. இந்த வாக்கு தத்தங்கள்லாம் பாருங்க எந்த கான்டெக்ஸ்டில் கொடுக்கப்பட்டிருக்குது. எந்த கான்டெக்ஸ்ட்லனா, கர்த்தர் இவர்களுக்காக வைத்திருக்கிற அந்த பாலும் தேனும் ஓடுற தேசத்தை இவர்கள் சுதந்திரிக்க வேணும்னு கர்த்தர் கங்கணம் கட்டிட்டு இருக்கிறார். கர்த்தர் அதில் ரொம்ப தீவிரமாக இருக்கார். நீ அதை எடுக்கிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன்றாரு. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன். இதுக்கு நான் உனக்கு ஒத்தாசை பண்ணுவேன், உதவி செய்வேன், உன் கூடயே இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதே கிடையாது. ஒரு மனுஷனும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. ஒரே விதத்தில் தான் நீ அதை எடுக்காமல் போவே. அதை எப்படின்னா, உன்னுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாக தான் நீ போய் அதை ப்ரொசஸ் பண்ணாமல் போக ஒழிய, நான் உனக்கு உதவி செய்யலைன்னு எந்த காலத்திலையும் சொல்லவும் முடியாது. நான் உனக்கு செய்ய வேண்டியதை செய்யலை, நான் உனக்கு ஒத்தாசையா இல்லை, நான் உன்னை பாதுகாக்கலை, இதெல்லாம் பேசவே முடியாது. அப்போ பாருங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறவனின் பக்கம் இருக்கிறார். விசுவாசிக்காதவர்கள் அதை அடைய போறதில்லை. விசுவாசிக்கிற யாவரும் அதை அடைவார்கள். என கர்த்தரே அவர்களுக்கு ஒத்தாசை அனுகூலமாக இருக்கிறார். வேதத்தின் மாபெரும் வாக்குத்தத்தங்கள்லாம் அவர்கள் பக்கம் இருக்கிறது. அவர்கள் சார்பாக கர்த்தர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் ஒருத்தவங்க உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். ஏன்னா உனக்காக நான் வைத்திருக்கிறது நீ அடையணும், அதுக்கு நான் உனக்கு துணைன்றார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? என்ன வச்சிருக்கிறாரு கர்த்தர்? திருப்பவும் உபாகமம் 8 அதிகாரத்துக்கு நான் சொல்லுகிறேன், இருக்கிறதுலே பெஸ்ட்டை தான் தேவனுடைய ஜனங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். இருக்கிறதுலையே பெஸ்ட் எல்லாம் சொல்லுங்க. பெஸ்ட் அது எங்கேயா இருக்குது பைபிள்ல? என்னதிங்க இப்போ காமிக்கிறேன். இருக்கிறதுலே பெஸ்ட், நத்திங் லெஸ் தென் த பெஸ்ட். பெஸ்ட்டுக்கு குறைவா எதுவும் இருக்கக்கூடாது. பெஸ்ட்டை தான் நீங்களும் நானும் அனுபவிக்கணும்னு கற்று பாருங்க. நம்ம எல்லாம் ரொம்ப மைண்டை செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. ரொம்ப அதான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ
க்ளீனப் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாம் நிறைய கிறிஸ்தவங்க எப்படி இருக்காங்க, நமக்கு பெஸ்டெல்லாம் வேணாம் பிரதர், நமக்கு ஏதோ அந்த காலத்தில் ஆண்டவர் குடிசையும் அரை வைத்து கஞ்சியும் கிடைத்தால் போதும், கர்த்தருக்கு நான் வாழ்நாளெல்லாம் நன்றியாக இருப்பேன். இப்படி நிறைய கிறிஸ்தவங்க இருக்காங்க. நாங்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு தனியாக கோல்டு மெடலே கொடுத்து வச்சுருந்தோம். இவங்கெல்லாம் ரொம்ப உயர்ந்த கிறிஸ்தவர்கள், ரொம்ப உன்னதமான கிறிஸ்தவர்கள், எப்பேற்பட்ட பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க, ஒன்றும் வேணான்னு இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவங்கள தூக்கி தலையில் வச்சு ஆடிட்டு இருந்தோம் நாங்கள். ஆனால் எப்பேற்பட்ட அவிசுவாசிகள்னு இப்போ தான் தெரியுது அவங்க. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், இருக்கிறதையே பெஸ்ட்டு ஏன் ஜனங்கள் அனுபவிக்கணும். அவர் சொல்கிறாரு இருக்கிறதுலே பெஸ்ட்டு தான். இப்போ உங்கள் பிள்ளைகள் இருக்கிறதுலே பெஸ்ட்டு அனுபவிக்கணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? விரும்பலன்னா உங்கள் மைண்டில் ஏதோ கோளாறுன்னு அர்த்தம். மீதி பேர்லாம் என்னாச்சு? இருக்கிறதுலே பெஸ்ட் அனுபவிக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? பெஸ்ட் எஜுகேஷன், பெஸ்ட்டு வேலை, பெஸ்ட்டு பதவி, பெஸ்ட்டு இது, பெஸ்ட்டு திருமண வாழ்க்கை, பெஸ்ட்டாக அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புகிறாரெல்லாம். நீங்கள் நினைக்கிறீங்களா நம்ம காட்டிலும் கர்த்தர் குறைவாக விரும்புகிறாருன்னு? கிடைக்கட்டும், என்னால் முடிஞ்சது என்ன செஞ்சுட்டேன், அவன் எப்படி போகிறான போட்டோம் அப்படின்னாரு. கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அவர் சொல்கிறாரு, உன் கூடயே இருந்து எப்படியாவது இந்த பெஸ்ட்டு வாழ்க்கைக்குள்ளே நடத்தி உன்னை இருக்கிறதுலே பெஸ்ட்டை நீ அனுபவிக்கிறதுக்கு உன் கூடையே இருந்து உன்னை கைவிடாமல் இருந்து உனக்கு துணையாக இருந்து நான் நடத்த போகிறேன். இதுக்கு எதிராக எவன் வந்தாலும் சரி, உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் அவன் உனக்கு முன்னால் நிற்கவே முடியாது, நான் கூட நிற்பேன். எப்பேற்பட்ட வாக்கு தத்துவம் பாருங்க. அப்படி சொல்கிறாரு அவர். அப்போ இந்த பெஸ்ட்டை பற்றி கொஞ்சம் வாசிப்போம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கு. 7ஆம் வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே, எல்லாம் சொல்லுங்க நல்ல தேசத்திலே. இந்த நல்ல அப்படிங்கிறது வந்து எபிரேய மொழியில் பார்த்தீங்கன்னா அந்த நல்லங்கிற வார்த்தையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வார்த்தை. அது அதனுடைய அர்த்தத்தை எப்படி சொல்கிறாங்க, நல்லங்கிற வார்த்தை இந்த அர்த்தத்தோடு வருகிறது என்று அதை காண்பிக்கிறார்கள். என்ன சொல்கிறாங்க? நல்லன்னா என்ன? பியூட்டிஃபுல், பெஸ்ட், பெட்டர், பிளசன்ட், ப்ராஸ்பெரிட்டி, ப்ரெஷஸ், ரெடி, ஸ்வீட். தமிழில் சொல்கிறேன், அழகான, எல்லாவற்றை காட்டிலும் மிகவும் சிறந்த, இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் நலமான, பெட்டர், பிளசன்ட் அருமையான, ப்ராஸ்பெரிட்டி செழிப்பான, ப்ரெஷஸ் விலையேற பெற்ற, ரெடி ஏற்படுத்தப்பட்ட, உங்களுக்கென்று உண்டாக்கப்பட்ட, ஸ்வீட் இனிமையான ஒரு வாழ்க்கையை நீங்கள் அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நல்லன்றதில் அவ்வளோ அர்த்தம் இருக்குதுங்க. நல்லன்னா அழகான, இனிமையான, அருமையான, இருக்கிறதுலே மிக சிறந்தது, இப்போ இருக்கிறத விட மிகவும் அருமையானது, மிகவும் விலையேற பெற்ற ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்குன்னு ஏற்படுத்தி வச்சிருக்காரு. அதை நீங்கள் அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அதை விசுவாசிக்கிறதுக்கே இன்னைக்கு பணம் வேணும் பாருங்க. அதைத்தான் விரும்புகிறார் கர்த்தர். பெஸ்ட், இருக்கிறதுலே பெஸ்ட்டை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களுக்காக விரும்புகிறார். நம்பலன்னா இதை பாருங்க, அதே வசனத்தை பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில். இப்போ நல்லன்றதுக்கு அர்த்தம் சொல்லிட்டேன். நல்லனா வெறும் நல்ல தேசம் இல்லை, பெஸ்ட் தேசம்னு போட்டுங்க அங்கே பக்கத்துலேயே. நல்லன்றது ஒரு ரவுண்டு போட்டு பக்கத்தில் பெஸ்ட்ன்னு போட்டிங்கன்னா எப்போ வாசித்தாலும் அது ஞாபகம் வந்துடும். இது பெஸ்ட் தேசத்திலே கர்த்தர் உன்னை பெஸ்ட் தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். நம்ம ஊரில் சொல்லுவோமே தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்புவோம், அப்படிலாம் யோசிக்கல கர்த்தர். அவர் என்னெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு, ஆறுகளும் ஏரிகளும் நதிகளும் உள்ள தேசத்துக்கு, மலைப்பாங்கான அருமையான இடத்துக்கு அனுப்புறேன்றாரு. அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். என்னெல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்காரு பாருங்க. செலக்ட் பண்ணிருக்காரு. அப்படி இதெல்லாம் இருக்கணும்னு அவர் கண்டிஷன். என் பிள்ளைங்க அங்கே வந்து இருக்கணும்னா இதெல்லாம் இருக்கணும். ஏதாவது ஒன்று ரெண்டு இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணி கூடாதாங்க. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண, இப்படி எல்லாம் இருக்கிற தேசமாக வேணுன்றாரு. எல்லாம் இருக்கிறதுலையே பெஸ்ட். இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு பாருங்க. போய் அவர் எப்படி செலக்ட் பண்ணாராம், இருக்கிறதுலே பாலும் தேனும் ஓடுற தேசத்திலேயே பெஸ்ட் தேசத்தை செலக்ட் பண்ணாராம். அப்படியே சொல்லியிருக்குது. பாருங்க, அது தாழ்ச்சி இல்லாமல், 9ஆம் வசனம், தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கிறதற்கும், பையை வச்சுக்கிட்டு யோசித்து வெட்டுறதில்ல. வர வர பீஸ் சின்னதாகிட்டே போகும். கொஞ்சம் நல்ல பீஸ் கிடைக்கணும்னா முதல்ல சாப்பிட்றணும். இதெல்லாம் ரொம்ப உஷாராக இருக்கணும். பெரிய குடும்பத்தில் இருந்து அதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம் பாருங்க. ஆல்வேஸ் கெட் இன் த லைன் ஃபர்ஸ்ட். ஏன்னா பின்னால் போக போக இருக்குமா இருக்காதான்னு சந்தேகமாயிடும். போக போக அவங்களுக்கு வேற ஞாபகம்லாம் வரும். அவர் வர்றாரு இன்னைக்கு, இவர் இருப்பார், அந்த பையன் வருவான், எல்லாம் வந்துடும். அதனால முதல்ல வெட்டும் போதே கொஞ்சம் நல்ல மூடில் வெட்டும் போதே டக்குன்னு போய் என்ன பண்ணோம். ஆனால் கர்த்தர் இடத்துல பாருங்க குறைவே இல்லை பாருங்க. தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கிறதுக்கும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாதுமான
தேசம். ஒரு வார்த்தையும் அப்படியே மென்னு நல்லா சூ பண்ணி சாப்பிடணும். இதை தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கிற தேசம், ஒன்றும் உனக்கு குறைவுபடாத தேசம். இதெல்லாம் ஒன்றும்லாம் விட்டுறக்கூடாது. ஒன்றும்னா எதுவுமே, பணத்தில் குறைவில்லை, சுகத்தில் குறைவில்லை, வெற்றியில் குறைவில்லை, சந்தோஷத்தில் குறைவில்லை, சமாதானத்தில் குறைவில்லை, எந்த நல்ல காரியத்திலும் குறைவே இல்லை. ஒன்றும் குறைவுபடாத தேசம். அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். பிராஸ் எல்லாம் அப்படியே வெட்டி வெட்டி எடுக்கலாமா, கேட்க மாதிரி அப்பேற்பட்ட தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் இருக்கிறீங்களா, உன் தேவனாகிய கர்த்தர் உன் கொடுத்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். ஒரு கிறிஸ்தவ மத்தியில் இருக்கிற ஒரு பெரிய தவறான எண்ணம் என்னன்னா, இன்னைக்கு அதெல்லாம் நமக்கு வேணாம் பிரதர், கெட்டு போயிடுவோம் பிரதர். ஒருத்தர் சொல்றாராம், அவர் அதெல்லாம் போதிக்கிறாரு, ஜாக்கிரதை, ஜனங்க தப்பான வழியில போய் கெட்டு போயிடுவாங்க. நல்லா ஆனாங்கன்னா கெட்டு போயிடுவாங்களாம். நிறைய சாப்பிட்றதுக்கு இருந்து, மிச்சமெல்லாம் இருந்து, நிறைய செலவழிக்கிறதுக்கு இருந்து, மிச்சம் காசு இருந்து, பற்றாக்குறையெல்லாம் நீங்கி, நல்ல சுகமாக இருந்து, சந்தோஷமாக இருந்து, வெற்றிகரமாக இருந்தால் ஜனங்க கெட்டு போயிடுவாங்களாம். ஏன்னா அது ஸ்பாயில் பண்ணிவிடும் ஜனங்களை. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அந்த ப்ராஸ்பெரிட்டி உபதேசம் ரொம்ப நம்மளை கெடுத்து போட்டுரும். ரொம்ப ஜாக்கிரதை. எது கெடுத்து? ஏற்கனவே கெட்டு கிடக்குறாங்க, நல்லாகிறதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேருடைய எண்ணம் என்னென்னா அது கெடுத்து போட்டுரும் அப்படிங்கிறது தான் எண்ணம். ஆனால் வேத நான் கூட யோசிக்கிறது உண்டு. அந்த காலத்தில் வேதத்துலேருந்து தான் சொல்கிறாங்க. ஏன்னா பெரிய பெரிய பைபிள்லாம் கையில் வச்சுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை நான் பைபிளை பார்த்து ஏமாந்துட்டேன், அதுலேருந்து தான் சொல்கிறாங்க போல இருக்குது. கடைசியில் தேடி தேடி பார்க்குறேன், அதில் ஒன்றும் அப்படி இல்லை. பார்த்தா ஆப்போசிட்டாக இருக்குது. அவர் சொல்கிறாரு, நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில். அப்போ நான் புசித்து திருப்தியாக இருக்கிறதுல அவருக்கு ஒன்றும் அதிருப்தி கிடையாது. நான் புசித்து எந்த குறைவும் இல்லாமல் இருக்கிறதுல அவருக்கு எந்த மன கஷ்டமும் கிடையாது. என்ன அப்படி இருக்கிறான கொளுத்து அப்படின்னு கிடையாது. நான் மெலிஞ்சி ஒன்றும் இல்லை, கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறான்னு இருக்குது. அந்த மெய்ப்பனுக்கு என்ன பெருமை? என் ஆடுகள்லாம் பாரு எப்படி கொழு கொழுன்னு இருக்குது பாரு, நான் மேய்க்கிற ஆடுங்க எப்படி இருக்கு பாரு அப்படிங்கிறது தான் அந்த மெய்ப்பனுக்கு பெருமை. மேய்க்கிற ஆடெல்லாம் ஒல்லியாக நோய்வாய்ப்பட்டு அப்படி இருந்ததுதான் அந்த மெய்ப்பனுக்கு எந்த பெருமையும் கிடையாது பாருங்க. அப்போ கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறார், அவருக்கு எது பெருமை? நீங்கள் நல்லா கொழுத்த கன்று மாதிரி இருக்கிறது தான் அவருக்கு பெருமை. கொழுப்புனா உடம்புல கொழுப்பு சொல்லலை, நான் அதை ஏற்றாதீங்க. அதை பற்றி அவர் பெருமைப்படுறது இல்லை, அது போய் எல்லாத்தையும் அடைச்சிக்குது. கொழுத்துன்னு சொன்னால் நல்ல ஆசீர்வாதமா, நல்ல எல்லாம் நிறைவோட சந்தோஷமா ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்வது. அதில் கர்த்தருக்கு ரொம்ப சந்தோஷம் பாருங்க. அதில் அவர் பெருமை ஆடுறாரு. மற்றவங்களாம் பார்த்து அந்த தேவனுடைய ஜனங்கள் இவர்கள், அவர் தான் இவங்களுக்கெல்லாம் மெய்ப்பராக இருக்கிறார், அவர் தான் இவங்களுக்கு போஷிக்கிறார், பாதுகாக்கிறாரு, அவரை நம்பி தான் இருக்கிறாங்க, அங்கிருந்து தான் இவங்களுக்கு சாப்பாடு வருது, அவர் தான் எல்லா தேவையில சந்திக்கிறாருன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதுதான் கர்த்தருக்கு பெருமை. நீங்கள் நல்லா இருக்கிறது தான் கர்த்தருக்கு பெருமைங்கிறத யோசிச்சு பாருங்க. நிறைய கிறிஸ்தவங்க எப்படி போட்டை மிஸ் பண்ணிட்டாங்க பாருங்க, எப்படி வாழ்க்கையிலேயே ஒரு தவறான டைரக்ஷனில் போயிட்டாங்க. நல்லா இல்லாமல் இருந்தால் தான் கர்த்தரை நம்ம பின்பற்றுவோம், கஷ்டப்பட்டால் தான் நம்ம கர்த்தரை பின்பற்றுவோம். இதே போதனை தான் பாருங்க. எத்தனை வருஷமா கேட்டு கேட்டு எனக்கெல்லாம் அது உள்ள ஊறி இருந்தேன். நான் கஷ்டப்பட்டாதான் நீ நல்ல ஆவிக்குரிய ஜீவன் வாழ முடியாமாக்கும், கர்த்தரே உனக்கு கஷ்டத்தை தர்றாராக்கும், கஷ்டத்தை தந்து தான் உன்னை கர்த்தர் சரிப்படுத்துறாராக்கும், கஷ்டம் கர்த்தரிடத்துல தான் வருதாக்கும், இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும் எல்லாம் போயிடுச்சு. கடைசியில் பார்த்தா கர்த்தர் தரதே வேறையா இருக்குது. அவர் நலமும் விசாலமும் பெரிய தேசத்தை கொண்டு வந்து ஆறு நதி எல்லாம் ஓடுற தேசமா, மலைப்பாங்கான தேசமா, எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் நான் புசிக்கிற தேசமா, எந்த குறைவும் இல்லாத தேசமா, ஒன்றுத்திலும் நான் குறைவுபடாத தேசமா, அப்படிப்பட்ட ஒரு நல்ல இடத்தை தான் எனக்காக நான் வாழும்படியாக அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். இருக்கீங்களா? கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கடவாய். அப்போ நீங்கள் நல்லா இருக்கிறது கர்த்தருக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, நல்லா இருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. நிறைய பேருக்கு இன்றைக்கி கிறிஸ்தவங்களுக்கு நல்லா இருந்தாலே அவங்களுக்கு தாளாது, அவங்களுக்கே கில்ட்டியாக இருக்கும். ஐயோ இவ்வளோ நல்லா இருக்கிறாமே, எல்லாம் வழங்குது. ஏன்னா அதுலேருந்து தான் வர்றோம் நம்மலாம். இவ்வளோ நல்லா இருக்கிறோமே ஏதாவது ஆகிட போகுது அப்படி யோபு மாதிரி இவங்க எந்த நேரம் என்ன நடக்குமோ எல்லாம் அள்ளி வாரிட்டு போயிடும் போல இருக்கு அப்படின்னு இதே யோசித்து பயந்துகிட்டு இருக்கிறது. அப்புறம் எல்லாம் போன பிறகு கர்த்தர் எதுக்கோ அப்படி பண்ணிட்டார் பிரதர் அப்படிங்கிறது. நானும் ஒரு யோபு தான் அப்படின்ற மாதிரி ஒரு இதை உண்டாக்குறது. நீங்கள் யோபும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கர்த்தர் அப்படிப்பட்டவரும் கிடையாது. பைபிளை சரியாக வாசிங்க. நீங்கள் நல்லா இருக்கிறது கர்த்தருக்கு ஒரு பிரச்சனையே
கிடையாது. நீங்கள் நல்ல வீட்டில் இருந்தால் அவர் கோச்சிக்கிறாரா? உங்களுக்கு நல்ல நிலம் இருந்தால் கத்தர் கோச்சிக்கிறாரா? நீங்கள் ஒரு வீட்டுக்கு 2 வீடு வச்சுருந்தா கத்தருக்கு கஷ்டமாக இருக்கா? மன கஷ்டம். அவன் என்ன 2 வீடு வச்சுருக்கிறான், அநியாயம் இது அப்படின்னு யோசிக்கிறாரா? நீங்கள் ஒரு காருக்கு 2 கார் வச்சுருந்தா அவர் உங்களை பற்றி அவர் குறைப்பட்டுக்கிறாரா? என்னத்துக்கு இது ஊரெல்லாம் கார் இல்லை? இந்த பை மென்டாலிட்டி. எல்லாருக்கும் ஒரு காருக்கே கஷ்டப்படும் போது இவன் 2 கார் வச்சுக்கலாமா அப்படின்லாம் யோசிக்கிறாரா கர்த்தர்? கிடையாதுங்க. அந்த பை மென்டாலிட்டி விடுங்க, ப்ராஸ்பெரிட்டி மென்டாலிட்டிக்குள்ளே வாங்க. இந்த சின்ன இதை வச்சுக்கிட்டு சின்ன சின்ன துண்டா போட்டுக்கிட்டு எல்லாருக்கும் வரணுமேன்ற அதை விட்டுட்டு எல்லாருக்கும் இருக்குதுன்ற மென்டாலிட்டியே உள்ள வையுங்க. ஏன்னா அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். கர்த்தருக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. உங்கள் வீடு எப்படி இருந்தால் அவருக்கு என்ன? நல்லா இருந்தால் சந்தோஷம்தான். அது நீங்கள் பெருசாக கட்டினா என்ன அவர் கோச்சிக்கிறாரா? நீங்கள் ஸ்விம்மிங் பூல் போட்டதுனால கோச்சிக்கிறாரா? நீங்கள் முன்னால் போட்டுங்க, பின்னால் போட்டுங்க, சைடில் போட்டுங்க, நீந்திங்க, குதிச்சுக்குங்க, என்னமோ பண்ணிங்க, இதெல்லாம் அவருக்கு ஒரு இதா? ஹலோ இருக்குது. இவ்வளோ விலைக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது பாருங்க. கர்த்தருக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. கர்த்தர் நகர இதெல்லாம் உனக்கு கிடைக்கும் போது தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரிப்பாயாக. ஏன்னா இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் 11, நான் இன்று உனக்கு விதிக்கிற உனக்கு அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவர்கள் குடியிருக்கும் போதும், குடியிருக்க வானான்னு சொல்ல, குடியிருக்கும் போது அவரை மறக்காதன்றாரு. நீங்க வச்சிட்டு பொருள்ல வச்சிருக்கிறது அவருக்கு பிரச்சனை இல்லை. இந்த பொருளுக்காக வாழ ஆரம்பிக்கும் போது தான் பிரச்சனை ஆயிடுது. கர்த்தரை மறந்து பொருளுக்காக வாழ ஆரம்பிக்கும் போது தான் பிரச்சனை ஆயிடுது. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவள் குடியிருக்கும் போதும், ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொண்ணும் பெருகி உனக்கு உண்டானவை எல்லாம் வர்த்திக்கும் போதும், அப்போ ஆடு மாடுகள் அதிகமாகி வெள்ளியும் பொண்ணெல்லாம் அதிகமாகிறதெல்லாம் கர்த்தருக்கு ஓகே. அதெல்லாம் எதிர்பார்க்கிறார் ஆகணும்னு. உன் இருதயம் மேட்டி மேடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும், உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளுவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும், உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும். இந்த வசனத்தை மட்டும் எடுப்பாங்க அந்த காலத்தில். மீதியெல்லாம் விட்டுட்டு இந்த வசனத்தை மட்டும் எடுத்து பாருங்க. கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும். சொல்லும் போதே பயமா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிரசங்கம் என்ன சொல்லியிருக்குதாங்க, கொஞ்சம் கவனிக்கணும். வேணும்னே கர்த்தர் என்ன பண்ணாரா, ஒரு வனாந்திர வழியாக அவனில் கூப்பிட்டு வந்தார். ஏன்னா இவனுக்கு இப்போ கடவுளை நம்புறதுக்கு கற்று தரணும். எப்படி கற்று தர்றது? அரசாங்கத்திட்ட கை நீட்டி சாப்பிட்டு பழகப்பட்டான். அடிமையாக இருந்து அவங்க ரேஷன் கார்டை வச்சுக்கிட்டு இப்படியே போய் நீட்டிட்டு நிற்கிறது. டெய்லி இத்தனை கிலோ அரிசி, இத்தனை கிலோ சக்கரை அப்படியே வாங்கி பழக்கமாயிடுச்சு. அவங்க தருவாங்களா? இந்த விலையில் தருவாங்களா? அவங்க குறைச்சி தருவாங்களா? ஃப்ரீயாக தருவாங்களா? இதே தான் அவனுக்கு. இன்னும் 2 கிலோ ஃப்ரீயாக தர்றாங்களா? ரொம்ப இப்படி தான் வாழ்ந்து பழக்கம் அவனுக்கு. அடிமையாக வாழ்ந்துட்டான் பாருங்க. இப்போ ப்ராஸ்பரஸாக வாழ்றதுக்கு கடவுளை நம்ப ஆரம்பிக்கணும். அதனால என்ன பண்ணுறாரு, கையில் காசு இருந்தாலும் வாங்க முடியாத இடத்துக்கு கொண்டாடுறாரு. நிறைய வெள்ளி பொண்ணெல்லாம் இருக்குது, எல்லாம் கலெக்ட் பண்ணாங்க இல்லையா? எகிப்திலேருந்து கிளம்பும் போது கலெக்ட் பண்ணாங்க, எல்லாம் கழுத மேலே ஏற்றிட்டாங்க. ஆனால் கடை தான் இல்லை வாங்குறதுக்கு. ஒன்றும் கிடையாது. ஒரு காய்கறி வாங்க முடியாது, கறி வாங்க முடியாது, ஒன்றும் வாங்க. வனாந்திரத்து வழியாக கொண்டாடுறாரு. இப்போ சொல்கிறாரு, இந்த வனாந்திரத்தில் நீ சாப்பிட்ணுன்னா நான் கொடுத்தா தான் சாப்பாடு. இங்கே தண்ணி கிடையாது, நான் கொடுத்தா தான் உனக்கு தண்ணி. இங்கே எது வேணாலும் நான் கொடுத்தா தான் உனக்கு நடக்க போகிறது. இப்போ ஏன்னா நீ பழைய வாழ்க்கையை விட்டுட்டு அப்படியே யாராவது தருவாங்களா, ஓசியில் தருவாங்களா, எனக்கு எது இலவசமாக கிடைக்கும், இப்படியே அலையிறத விட்டுட்டு என்ன நம்புற வாழ்க்கையை வாழ ஆரம்பி அப்படின்றார். என்ன நோக்கி பார். அவங்கள இவங்களையும் நோக்கி பார்த்துட்டு யாராவது செய்வாங்களா? எங்கள் மாமா செய்வாரா, எங்கள் சித்தப்பா பணக்காரரா, அவர் செய்வாரா, இதெல்லாம் விட்டுவிட்டு என்ன நோக்கி பாருன்றாரு. பார்க்கறதுக்கு இங்கே யாரும் இல்லை. உங்கள் சித்தப்பா பக்கத்துலேயே நின்று பாரு, அவரும் வாங்க முடியாது கடையில். அவர் என்ன பண்ணுவார்? எவ்வளோ பெரிய பணக்காரன், என்ன பிரயோஜனம்? கடவுள் தான் தரணும். வானத்திலிருந்து மண்ணா விழுந்தாதான் இன்னைக்கு சாப்பாடு ஒளியே இல்லை, மற்றபடி கிடையாது. அப்ப கடவுள் தான் எல்லாம் தேவையை சந்திக்கிறவர் என்பதை இவனுக்கு போதிக்கிறதுக்கு கொண்டாந்தார் ஒழிய இவனை பட்டினி கிடந்து சாக பண்ணும்படியாக கொண்டு வரவில்லை. ஆனா அவன் சொன்னது என்ன, இங்க சாகுவதற்காக எங்களை கொண்டு வந்தீர்னா, இவனை கொல்றதுக்காக கொண்டு வரலங்க. அங்கிருந்து அவன்கிட்ட விடுதலையாக்கி இவனுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்பிக்கிறதுக்கு கொண்டு வந்தார். அதனாலதான் கொல்லி வாய் சர்ப்பம் அது இது எல்லாம் இருக்குது. ஆனா ஒன்னு அது கடிக்காது பாருன்றார். ஏதாவது கடிச்சுதா? ஒன்னும் கடிக்கல. அதெல்லாம் சர்ப்பம் பாட்டுக்கு அது வேலையை பார்க்குது. இந்த டீம் ஒன்றும் தொடாதுன்னு அதுக்குள்ளே சொல்லி வச்சுட்டாங்க எல்லாம். இதை யாரும் தொடல பாருங்க. இவன் முறுமுறுக்காரன் சொன்ன எல்லாரும் கடி. அப்ப கடவுள் காமிக்கிறாரு. என்ன காமிக்கிறாரு பாரு, நீ என் கூட நான் சொல்றதை கேட்டு கரெக்டா இருந்தீங்கன்னா எத்தனை கொள்ளிவாய் சர்ப்பம் இந்த உலகத்துல இருந்தா உனக்கு என்ன, எத்தனை தீமைகள் இருந்தான்னா, உன்னை சுத்தி இத்தனை அக்கிரமங்கள் நடந்தா என்ன, உன்னை சுத்தி இவ்வளவு இதெல்லாம் நடந்தா என்ன, நீ வேற கோட்டைக்குள்ள இருக்கிற.
அதனால தான் யோசுவாட்டு சொல்றாரு, மோசேகிட்டையும் சொன்னாரு, நீ இருக்கிற இடம் பரிசுத்தமானது, நீ கால் மிதித்திருக்கிற இடம் பரிசுத்தமானது. பாதரட்சியை கழட்டி போடும், கால் மிதித்திருக்கிற இடம் பரிசுத்தமானது என்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ வேற டெரிட்டரியில் வந்திருக்கிறப்பா. இப்பன்னு அர்த்தம், நீ எங்கேயோ வனாந்தரத்தில் இல்லாததுல பஞ்சத்தில் தோல்வியில் நின்றுட்டுல, இப்போ யூ ஹவ் என்டர்ட் இன்டு another realm, இன்னொரு இடத்துக்கு வந்துட்ட. நீ கடவுளோட வந்து சேர்ந்துட்ட, கடவுளுடைய பிரசன்னத்தில் நின்றுட்டு இருக்கிற. இப்போ கடவுள் உன்னோட பேச போறாரு, பெரிய காரியங்கள் நடக்க போறது. இப்போ எல்லையை தாண்டி இன்னொரு எல்லைக்குள்ள வந்து விட்டாய். இருக்கீங்களா? அப்ப நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம், ஆனா இந்த உலகத்தார் அல்ல. நாம் வேற ஒரு டெரிட்டரிக்குள்ள நம்ம இருக்கிறோம். தேவனுடைய அரவணைப்பில் இருக்கிறோம், தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறோம், தேவனுடைய எல்கைக்குள்ளாக இருக்கிறோம், அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் இருக்கிறோம், அவருடைய அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட அந்த இடத்துக்குள்ள நாம இருக்கிறோம். நம்ம சுற்றி ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது, தெய்வீக பாதுகாப்பில் வாழுகிறோம், பராமரிப்பில் வாழுகிறோம். கொள்ளிவாய் சர்ப்பம் இருந்தான்னா எது இருந்தான்னா அதுதான் அதனுடைய அர்த்தம். இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? சரி. உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் 16 வனாந்தரத்தில் உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும், என் சாமர்த்தியமும் என் கைப்பறனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாக இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்து தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். என்ன ஆப்போசிட்டா சொல்லி வச்சுட்டாங்க பாருங்க. ஐஸ்வர்யத்தை புடுங்குகிறவர்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஐஸ்வர்யம் உனக்கு நல்லது இல்லை, அதுதான் உன்னை கெடுத்ததாக்கும், அதனால தான் கர்த்தர் அதை பிடிங்கிட்டாராக்கும், இருக்கிறவன்ட்ட பிடிங்கிடுவாராக்கும், அது நல்லதே இல்லாக்கும், அது கர்த்தர் இடத்துல நம்ம பிரித்து போடுதாக்கும் எல்லாம். கடைசியில் பார்த்தா அதை கொடுக்குறவரே அவர்னு இங்கே எழுதியிருக்குது. ஹலோ, நான் முழிக்கிறதுக்கே கொஞ்சம் வருஷம் ஆச்சு. எப்படியெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் பாருங்க. நானும் இதெல்லாம் நம்பி அப்புறம் இது சொன்ன உடனே இது மேலே எனக்கு ஒரு சந்தேகம், அதே பைபிள் தானா இது? அவங்கெல்லாம் இத்தனை வருஷம் அனுபவத்தில் சொன்னாங்களே, ஆனால் கடைசியில் பார்த்தா இப்படி இருக்குது, இதை ஏன் அவங்க சொல்லலை? இதெல்லாம் எனக்கு ஒரே குழப்பம் பாருங்கள் கொஞ்ச நாளைக்கு. ஆனால் கடைசியில் பார்த்தா எல்லா மனுஷரும் பொய்யர், கர்த்தர் ஒருவரே உண்மை உள்ளவர். யார் சொல்கிறதையும் நம்ப வேணாம், கர்த்தர் சொன்னால் நம்புங்க. கர்த்தர் சொல்கிறாரு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறவர் அவரே. உங்களுடைய ஐஸ்வர்யத்தை பற்றி அவருக்கு கவலையே இல்லைங்க. அவர் ஒன்றும் அதை பற்றி ஒன்றும், நீங்கள் ஐஸ்வர்யவானா இருக்கிறத பற்றி அவர் ஒன்றும் கோச்சிக்கிறது இல்லை, அது அவருக்கு கஷ்டம் இல்லை, அதில் அவர் சந்தோஷப்படுகிறார் என்றுதான் வேதவசனம் போதிக்கிறது. நீங்கள் இருக்கிறதிலே சிறந்ததை உடையவர்களாக இருக்க வேண்டும், அதுதான் கர்த்தருடைய சித்தம். பெஸ்ட் எல்லாம் சொல்லுங்க, பெஸ்ட்.